பங்குச்சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து பேன் ஆதார் லிங்க். லாஸ்ட் ஒரு 15 டேஸாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்து பேன் ஆதார் லிங்க் பண்ணாதவங்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் சில பேர் பண்ணாமல் கூட இருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலாம்? இப்போது இதோட கான்சிக்வன்ஸ், பண்ணாமல் இருந்தாலும் என்ன கான்சிக்வன்சஸ்ஸு, பேன் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ பேன் ஆதார் லிங்க் பண்ணலன்னா நம்ம பேன் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடுமா, அதை எங்கே பார்க்கறது, இதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேன் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கா இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்றைக்குமே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது சார், நான் லிங்க் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது சார், லிங்க் ஆச்சா இல்லையா, எங்கே போய் சார் செக் பண்ணுறதுன்னா incometax.gov.in incometax.gov.in அதில் போய் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி உங்கள் பேன் நம்பரையும் உங்கள் மொபைல் நம்பரையும் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அது வந்து உங்களுடைய பேன் ஆதார் லிங்க் ஆகிருக்கா இல்லையாங்கிறது ஸ்டேட்டஸை அது சொல்லிடும். அந்த மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உங்கள் பேன் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கா ஆகியிருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப், இப்போ நான் பேன் ஆதார் லிங்க் பண்ணல சார், பல காரணங்களுக்காக லிங்க் பண்ணல, பல பேர் பல காரணங்களுக்காக இன்னுமே லிங்க் பண்ணாமல் இருக்காங்க. நான் பல பேர் சொல்கிறத சில பேர்னு சொல்லலாம், நிறைய பேர் பண்ணிட்டாங்க இப்போது. ஸோ இன்னும் பண்ணல. அது ரீசன் என்னென்னா, ட்ராவலில் இருந்திருக்கலாம், ஃபாரின் போயிருக்கலாம். மெயினான ரீசன் வந்து நேம் டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் பிட்வீன் பேன் அண்ட் ஆதார். பேனுக்கும் ஆதாருக்கும் நேம் டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் இருக்குது. அதை கரெக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல, இல்லை அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் எடுத்தாங்க, அதில் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்னும் லிங்க் பண்ணல சார், நான் லிங்க் பண்ணலை. இப்போ என்ன சார், இப்போ என்னோடய பேன் இன்ஆக்டிவ் ஆகிருக்குமா சார், இல்லை ஆக்டிவாக இருக்கா இல்லை இன்ஆக்டிவாக இருக்கா, எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா அதுவும் அதே வெப்சைட் தான், incometax.gov.in. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்கிட்டே வெரிஃபை பேன் இருக்கும். அதில் உங்கள் பேன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், உங்களுக்கு ஓடிபி வரும். செக் பண்ணிங்கன்னா உங்கள் பேன் இஸ் ஆக்டிவ் ஆர் இன்ஆக்டிவ்ங்கிறத அது சொல்லிடும். சில சமயம் நீங்கள் நேம் தப்பாக, பேனில் இல்லாதபடிக்கு நேம் தப்பாக கொடுக்குறீங்க, இல்லை டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுக்குறீங்கன்னா அது என்ன மெசேஜ் சொல்லணும்னா, பேன் இஸ் ஆக்டிவ் பட் கிவன் டீட்டெயில்ஸ் ஆர் ராங் சொல்லும். அது ஓகே, நேம் பேனில் இருக்கப்படி கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அது பரவாயில்ல, பேன் இஸ் ஆக்டிவ், அந்த பேன் நம்பர் ஆக்டிவ், அது வரைக்கும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து இப்போ உங்கள் பேன் ஆக்டிவாக இன்ஆக்டிவாக செக் பண்ணிக்கிறதுக்கு அந்த வெரிஃபை பேன். சரி, இப்போ நம்ம அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு. சரி சார், இப்போ நானும் பேன் ஆதார் லிங்க் பண்ணல, சரி சார் இன்றைக்கி பண்ணலாமா சார், நான் பேன் ஆதார் லிங்க்கை இன்றைக்கி போய் நான் லிங்க் பண்ணலாமா சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இப்போவும் லிங்க் பண்ணலாம். எல்லாம் உங்களுக்கு வந்து பேன் ஆதார் ரெண்டுத்துலேயும் டீட்டெயில்ஸ், மெயினாக நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டும் கரெக்டாக இருந்து பண்ணாமல் விட்டுட்டீங்க இவ்வளோ நாளாக. இன்றைக்கி நான் பண்ணுறேன் சார், டேட்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, ஆனால் இன்றைக்கி பண்ணலாமா சொன்னால் கண்டிப்பாக பண்ணலாம். அதற்கு வந்து அதே 1000 ரூபா பெனால்ட்டி தான் இப்போது. அது இன்னும் 5000, சில பேர் 2000 ஆகும், 5000 ஆகும், 10,000 ஆகும்லாம் சொன்னாங்க. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை, இனிமேல் வருமானு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கும் நீங்கள் அதே 1000 ரூபாய் பெனால்ட்டி கட்டி செலுத்தி பேன் அண்ட் ஆதார், உங்கள் பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 1000 ரூபா செலுத்துறது எப்படின்னா அதே திருப்பி அதே incometax.gov.in இதில் போய்ட்டு இபே டேக்ஸ்ன்னு இருக்கும், அந்த செக் பண்ணி அது மூலமாக நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் என்னென்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா நீங்கள் கரெக்டான அந்த செலான் நம்பர்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணணும், அந்த கோடெல்லாம் இருக்குது அதெல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் அதை கட்டணும். அசஸ்மெண்ட் இயர் 2024-25 சூஸ் பண்ணணும். சில பேர் 23 பேனா, இப்போ அசஸ்மெண்ட் இயர் 23-24 இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் போயிட்டுருக்கு. அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து அசஸ்மெண்ட் இயர் 2023-24 சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அசஸ்மெண்ட் இயர் 2024-25 சூஸ் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லேயே FAQ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸு பேன் ஆதார் லிங்கை பற்றி அவங்க கொடுக்குறாங்க, அதிலே சொல்கிறாங்க அவங்க. ஸோ இது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். இல்லைனால் என்ன ஆகும்னா, நீங்கள் கட்டுற 1000 ரூபா உங்கள் பேனோட போய் லிங்க் ஆகாது. சரி சார், நான் இப்போ உட்காடுறேன் சார், என்னோடய வெப்சைட்டில் உட்காடுறேன், என்னோடய லேப்டாப்பில் உட்காந்து இப்போ நான் 1000 ரூபா பே பண்ணால் அடுத்த ½ hour எல்லாத்தையும் லிங்க் பண்ண முடியுமா சொன்னால் முடியாது. நீங்கள் 1000 ரூபாக சரியாக செலுத்தினீர்கள்டா, நான் ஏற்கனவே சொன்னபடி கரெக்டான செலான், கரெக்டான அசஸ்மெண்ட் இயர், கரெக்டான கோட், இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் சரியாக செலுத்தினீர்கள் என்றால் 48 மணி நேரம் ஆகும். நீங்கள் செலுத்தி அந்த 1000 ரூபா பேமெண்ட் உங்கள் பேனோட லிங்க் ஆகிறதுக்கு 48 மணி நேரம் ஆகும். ஸோ 48 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் அதை பேன் ஆதார் லிங்க் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் 5ஆம் தேதி இன்றைக்கி செலுத்தினோம் 1000 ரூபா பண்ணோன்னா 7ஆம் தேதி தான் நீங்கள் போய் பார்க்கலாம். அது உங்களோட நீங்கள் செலுத்தி 1000 ரூபாய் அந்த உங்கள் பேன் ஆதாரோட லிங்க் ஆகிருக்காங்கிறது நீங்கள் 2 நாள் கழித்து தான் பார்க்க முடியும். அதே மெசேஜ் வரும். நீங்கள் மறுபடியும் அதே
2 நாள் கழிச்சு என்ன பண்ணணும்னா லிங்க் ஆதார், அதே incometax.gov.in அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னபடி நான் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் வெரிஃபை பேன் அதெல்லாம் சொன்னேன். இபே டேக்ஸும் அங்கே தான். அதேமாதிரி இதுவும் பார்த்தா லிங்க் ஆதார்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் பேனு அது லிங்க் பண்ணி உங்கள் பேனை ஆதார் கொடுத்தாலே அந்த நீங்கள் செலுத்தி 1000 ரூபா சொல்லிவிடும், லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிவிடும். உங்கள் பேன் அக்கௌண்ட்டில் சேர்ந்துருச்சு நீங்கள் செலுத்தி 1000 ரூபாய். அதனால் இப்போ நீங்கள் பேன் ஆதார் லிங்க் பண்ணலாம். சப்ஜெக்ட் டு நான் ஏற்கனவே சொன்னபடி நேம் டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச் இருக்கக்கூடாது. அதை முதல்ல நீங்கள் சரி பண்ணிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பேன் ஆதார் லிங்க் பண்ணும்போதே அது மெசேஜ் கொடுக்கும், உங்கள் பேனில் உள்ள நேம் தப்பு, ஆதாரில் உள்ள நேம் தப்பு, பேனில் வேறு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, ஆதாரில் வேறு டேட் ஆஃப் பர்த், இந்த மெசேஜ்லாம் முதல்லே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் லிங்க் பண்ணும்போதே ட்ரை பண்ணும்போதே கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்போயே டேரெக்டாக லிங்க் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த மெசேஜ் இருந்ததுன்னா அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கீர்கள் என்றால், இப்போ பண்ணி விட்டீர்கள் என்றால் இப்போ அந்த நேம் டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச் எல்லாம் எதை மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றணும். இப்போ என்னோட கிளைண்ட் ஒருத்தருக்கே பார்த்தீங்கன்னா பேன் ஆதாரில் வந்து நேம் சரியாக இருந்தது, பேனில் வந்து டேட் ஆஃப் பர்த் சரியாக இருந்தது. இப்போ பேனில் வந்து நேமை மாற்ற வேண்டியிருந்தது, ஆதாரில் வந்து டேட் ஆஃப் பர்த்தை மாற்ற வேண்டியது. இது ரெண்டுத்தையும் சரி பண்ணி அதுக்கப்புறம் 1000 ரூபா பெனால்ட்டி கட்டி இப்போ நேற்றுக்கு தான் அவருக்கு லிங்க் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் என்னோடய கிளைண்ட்டுக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் சரி பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச் பிட்வீன் பேன் அண்ட் ஆதார் நீங்கள் சரி பண்ணியிருக்கணும். ஸோ இப்போது 1000 ரூபா நீங்கள் கட்டிட்டீங்க, 2 நாள் கழிச்சு பார்க்குறீங்க, இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் லிங்க் பண்ணலாம். ஸோ லிங்க் பண்ணோன்னா உடனே லிங்க் ஆகிடுமா சொன்னால் அதுவும் உடனே லிங்க் ஆகும். அதுவும் ஒரு 48 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் திருப்பி 48 ஹவர்ஸ்க்குள்ளே போய் செக் பண்ணணும். பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணோமே இப்போ லிங்க் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கொடுக்கும், யுவர் பேன் அண்ட் ஆதார் இஸ் ஆல்ரெடி லிங்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ 4வது விஷயம், சார் இப்போ நான் பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணல சார், எனக்கு டைமும் இல்லை, நான் நேம் மிஸ் மேட்ச் எனக்கு இதுக்கெல்லாம் போய் பார்க்குறது எனக்கு டைம் இல்லை, அப்படியே இருக்குது. பேன் வந்து இன்னி வரைக்கும் ஆக்டிவாக இருக்குது, நாளைக்கு என்ன ஆக்டிவ் ஆக்குவாங்களாங்கிறது நமக்கு தெரியல. இப்போ என்ன சார் என்னோடய கான்சிக்வன்ஸ் என்ன சார்? இப்போ நான் பண்ணவே இல்லைன்னா என்னோட கான்சிக்வன்ஸ் சொன்னால் பேன் வந்து ஏற்கனவே சொன்னபடி தான் பேன் இன்ஆக்டிவ் பண்ணுவார்கள். இன்ஆக்டிவ் இல்லைனா இன்ஆப்ரேட்டிவ். சரி இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு சார், நான் போய் நீங்கள் சொல்கிற அதே வெரிஃபை பேனில் போய் பார்க்குறேன், என் பேன் இன்ஆக்டிவ் காமிக்குது சார், என்ன சார் நடக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களுடைய டிடிஎஸ். இப்போ நீங்கள் எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடும்போது ஒரு 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க, 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க ஜென்ரலாக. நீங்கள் ஃபார்ம் 15G எல்லாம் கொடுத்தீங்கன்னா பிடிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் ஜென்ரலாக நார்மலாக நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அது அப்படியே டபுள் ஆகிடும். நீங்கள் பேன் வந்து இல்லை என்றால் 20% டிடிஎஸ் பிடிக்கப்படும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. எல்லா வித இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் நீங்கள் டிடிஎஸ் உங்களோட வருமானத்திற்கு எங்கெங்கெல்லாம் டிடிஎஸ் பிடிக்கப்படுகிறதோ அது எல்லாமே 20%. உதாரணத்துக்கு டிவிடெண்டு நீங்கள் ஷேரில் போட்டிருக்கீங்க, அந்த டிவிடெண்ட் 5000 ரூபாய்க்கு மேலே போனால் எல்லாருக்குமே தெரியும் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க, அது அப்படியே 20%. இப்போ 10% பிடிக்கிறாங்க, அது அப்படியே 20% ஆகிடும். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்கள் வருமானத்துக்கு எங்கெங்கெல்லாம் டிடிஎஸ் பிடிக்கப்படுகிறதோ அது வந்து ஒரு 20% பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, டபுள் த அமௌண்ட் ஆல்மோஸ்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷன் ஒரு இது அடுத்த இது வந்து ஃபைல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, அது பார்க்கணும். ஃபைல் ஆகுதா, பேன் இன்ஆக்டிவ் ஆனால் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அதை அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ரீஃபண்ட் ப்ராசஸ் செய்யப்பட மாட்டாது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அலோவ் பண்ணுது, அலோவ் பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பேன் இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு, உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டனே அலோவ் பண்ணல, இன்கம் டேக்ஸ் சைட்டில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அலோவ் பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அலோவ் பண்ணிடுச்சு, நீங்கள் ரீஃபண்ட் போடுறீங்க, ஆனால் உங்கள் ரீஃபண்ட் ப்ராசஸ் செய்யப்பட மாட்டாது. அதே மாதிரி இங்கே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அலோவ் பண்ணிடுச்சு, ஆனால் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணணும், ரெக்டிஃபிகேஷன் அலோவ் செய்யப்பட மாட்டாது. ஏற்கனவே ஃபைல் பண்ண ரிட்டர்னு அதெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, அசஸ்மெண்ட் ஆர்டர் வராமல் இருக்காது, அசஸ்மெண்ட் ஆர்டர் வராமல் இருக்குது, அதுவும் ப்ராசஸ் செய்யப்பட மாட்டாது. ஸோ இதெல்லாம் உங்களுடைய இதெல்லாம் இதனால் பேன் ஆதார் லிங்க் செய்யப்படாததால் வரக்கூடிய தீமைகள், கான்சிக்வன்சஸ். அதை தவிர சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அது எவ்வளோ தூரத்துக்கு அவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரில. உதாரணத்துக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் டெபாசிட் 50,000 மேலே போட முடியாது. உங்களுக்கே தெரியும், 50,000 மேலே கேஷ் டெபாசிட் பண்ணால் பேன் கேட்பாங்க. பேனே இன்ஆப்ரேட்டிவ் போது அதை ஒத்துக்க போகிறது இல்லை பேங்க்கில். ஸோ 50,000 மேலே கேஷ் டெபாசிட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் 50,000 மேலே பண்ண முடியாது. என்எஸ்டி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து இது ஷேர் ட்ரேடிங் பண்ண முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 மேலே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ண முடியாதுன்னு நிறையா விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. பேன் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு தேவைப்படும். முக்கியமாக லோன் எடுக்கும்போது உங்கள் பேன் இல்லாமல் லோன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் பெரிய லோன்லாம் போகும்போது
பெரிய உதாரணத்துக்கு ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு மேலே லோன் நீங்கள் போகும்போது பேன் இல்லை என்றால் லோன் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ உங்கள் பேன் கொடுக்குறீங்க, அவங்க செக் பண்ணுவாங்க. பேங்க்கில் எப்படி இருந்தாலும் பேங்க்கோ என்பிஎஃப்சியோ செக் பண்ணுவாங்க. உங்கள் பேன் இன்ஆப்ரேட்டிவாக இருந்தால் உங்கள் லோன் கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் டெண்டர் போகிறீங்க, இப்போ எல்லாம் பேன் இல்லாமல் டெண்டர்லாம் எடுக்க முடியாது. ஜிஎஸ்டி இல்லாமல் இப்போ எடுக்கிறது கஷ்டம், பேன் இல்லாமல் கண்டிப்பாக எடுக்கிறது கஷ்டம். உங்கள் பேனை கொடுத்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. இன்ஆப்ரேட்டிவ் தான் அந்த டெண்டர் கிடைக்கிறது கஷ்டம். கவர்மெண்ட் டெண்டர் கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் டெண்டர் எடுக்கிறதும் கஷ்டமாயிடும். இது மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து தீமைகள் இருக்குது. ஸோ அதனால் பேன் ஆதார் லிங்க்கு கண்டிப்பாக இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணவில்லை என்றால் இப்போது பண்ணிவிடுங்க. அவங்களும் ஒரு 6-7 தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. இது நிறைய பேர் கேட்குறாங்க, எது சார் என்ன சார் இது பேன் ஆதார் லிங்க் பண்ணி எல்லா ஒன்று லிங்க் பண்ண சொல்கிறாங்களேன்னு. அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, இது 2018 சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன டீட்டெயில். இது 11.5 லட்சம் டூப்ளிகேட் பேன் கார்டு, ஃபேக் பேன் கார்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க பேன் ஆதார் லிங்க் பண்ணால் அந்த ஃப்ராடுகள் குறையும், அதுக்காக நாங்கள் லிங்க் பண்ண சொல்கிறோன்னு இவங்க கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 60 இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்களிடம் 61 கோடி பேன் கார்டு இருக்குது இப்போது. அதில் பிப்ரவரி 2023 வரைக்கும் 48 கோடி பேன் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 13 கோடி பிப்ரவரி 2023 வரைக்குமே 13 கோடி லிங்க் ஆகலை. இப்போ பிப்ரவரிலேருந்து ஜூலை இன்னொரு 2 கோடி ஆட் ஆகிருக்கலாம், 2-3 கோடி 51 கோடி வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ இன்னொரு 10 கோடி பேன் கார்டு லிங்க் ஆகலை. பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு. அதுக்குள்ள அந்த காரணம் நமக்கு தெரியாது. பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னும் கூட ஒரு 8-10 கோடி பேன் கார்டு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படாமல் இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது, அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டா படி. ஸோ இப்போ 4வது பாயிண்ட்டும் பார்த்துட்டோம். 5வது பாயிண்ட்டு, இப்போ வந்து பேன் ஆதார் லிங்க் பண்ணல. இப்போ இனிமேலேருந்து நேற்றுக்கே ஆரம்பிச்சுங்கிறாங்க, லாஸ்ட் 2 டேஸாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், சார் உங்கள் பேன் ஆதார் நீங்கள் லிங்க் பண்ணல. கவர்மெண்ட்லேருந்து வந்த மாதிரியே வரும், மெயில் வரும், வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், லிங்கோடு அனுப்புவாங்க. கவர்மெண்ட்லேருந்து அனுப்புன மாதிரியே அனுப்புவாங்க, நீங்கள் பேன் ஆதார் லிங்க் பண்ணல, உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அதனால் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் பேன் ஆதாரை சப்மிட் செய்யணும்னு வரும். தயவுசெய்து அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் பேன் ஆதார்ங்கிறது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டு. உங்களுக்கு தெரியாத நபர்களிடம் உங்கள் பேன் ஆதார் கொடுத்துடாதீர்கள். நல்ல ஒரு ஆடிட்டரை போய் பார்த்து அவங்க மூலமாக அந்த பேன் ஆதார் உங்களுக்கு நீங்களே பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒருவேளை இந்த 1000 ரூபா கட்டுறதெல்லாம் உங்களுக்கு தெரியல என்றால் நல்ல ஆடிட்டரை போய் பார்த்து அந்த பேன் ஆதார் லிங்க் பண்ணுறதை நீங்கள் பண்ணுங்கள். தெரியாத நபர்களிடம் எங்கே கவர்மெண்ட்லேருந்து வந்த மாதிரி மெயில் வரலாம், கவர்மெண்ட்லேருந்து அனுப்புகிற மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் வரலாம், லிங்க் அனுப்பலாம். அந்த லிங்க்கில் வந்து உங்கள் பேன் ஆதார் அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே லிங்க் பண்ணோம், இல்லைன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படிலாம். அதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. அந்த மாதிரி லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. அந்த லிங்க்கில் வந்து உங்கள் பேன் ஆதாரை கொடுத்துடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி நல்ல ஒரு ஆடிட்டரை பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி இந்த பேன் ஆதாரை லிங்க் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறது, இது வரைக்கும் பேன் ஆதார் லிங்க் பண்ணாதவர்கள் தயவுசெய்து இப்போது பண்ணிவிடுங்கள். அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை தவிர்த்திடுங்கள். நன்றி, வணக்கம். உங்க பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.